யாக்கோபு விடாப்பிடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த ஜபத்துக்கு தடையாயிருக்கிற மனைவி, பிள்ளைகள், மறுமணியாட்டிகள் எல்லாரையும் அவன் அக்கறை படிச்சு விட்டு அதன் பிற்பாடு போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தடைகளை முதல்ல நீ நீக்கணும். நீங்க அந்த சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் உருவாக்காம போய் ஜபத்தில் உட்காரக்கூடாது. பிளான் இல்லாம ஜபத்தில் செய்யாதை போயிட்டு உட்கார்ந்தீங்கன்னா பிளானே கொலாப்ஸ் ஆயிடும். திடீர்னு யாராவது மூலியமா ஒரு பிளான் கெட்டுடும். ஏசுற ஜபத்தை கெடுக்கிறதுக்குனே பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க ஊரு சுத்தினா அவனுக்கு பிடிக்கும், ஆனா ஜெபிச்சா மட்டும் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு ஜெபிக்கிறவங்களை பார்த்தா பிசாசுக்கு பிடிக்காது. ஆகவே தான் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றத மனசாட்சி தொட்டு